சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனு அவ்வளோ அவசரமா பொள்ளாச்சி போகணும்னு போனியே, அந்த பையன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. மாமா அவன் நல்லா தான் இருக்கான், அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்றாங்க. சீனு அம்மா நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், அங்கே எல்லாரும் இங்கே கிளம்பி வந்துட்டு தான் சொன்னாங்க. சரி நானும் கிளம்பி வந்துட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி போய் பின்னாடி உட்கார் போ அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க. சீனுவும் போய் உட்காந்துக்கிறாங்க. தானா சீனு கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டிங்களா மாமான்னு கேட்குறாங்க. ஏன் மாப்பிள்ளைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறேன்னு கேட்குறாங்க. சீனு முதல்லயே ஆர்வம் தான் மாமா, யாரா இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சுக்கலான்னு தான் அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியத்தானே போகுது, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்னு சொல்றாங்க. சீனு எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல மாமா, இந்த மாயா நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருந்துட்டு மாப்பிள்ளை யாருன்னு சொல்லாமே மறைச்சிட்டா பாத்தீங்களா. ஒருவேளை உனக்காவது தெரிஞ்சா சொல்லு மாமா, ஒருவேளை உனக்கும் தெரிஞ்ச நீ என்கிட்ட மறக்கறியோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க தானா. ஏய் தனோ என்ன விளையாடுறேன்னு கேட்குறாங்க. சீனு இங்கே பாரு மாமா, தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுன்னு தானே நான் உங்ககிட்ட கேட்குறேங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கிறாங்க. சீனு மாமா ஒருவேளை நீ இங்கே இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரியா, மாப்பிள்ளை ஒருவேளை இங்கே தான் இருக்கிறாரான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் போனால் எல்லாரும் தேடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சீனு உன்னை எதுக்கு தேட போகிறாங்கன்னு கேட்குறாங்க. தனோ இல்லை இல்லை தாய் மாமா சீர் கொடுக்க தேடுவாங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேங்கிறாங்க. இல்லை மாமா நீ லூஸா, நம்ம எல்லாருமே சீர் வைக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம், இதில் தாய் மாமா சீர் வேறு வைப்பாங்கன்னு வேற நீ லூஸ் மாதிரி சொல்கிறியே, நீ என்ன காமெடி கிமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. தனோ தனோ நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னமோ சரியில்லையேன்னு தனா யோசிக்கிறாங்க. இந்த பக்கமாக குமாரோ அவங்க அசிஸ்டன்ட் 2 பேரும் கூட வந்துட்டு இருக்காங்க. மகாலிங்கம் 2 ரவுடிகளை கூப்பிடுறாங்க, கிட்ட வாங்குறாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அங்கே பாரு பட்டு வெஸ்டி பட்டு சட்டையில் தாடியோடு உட்காந்துருக்கான் பாரு, அவன் ஒரு வேளை கல்யாண பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போனான்னா அங்கேயே கண்ட நடுமா வெட்டி போட்டுருங்க, அவனை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மகாலிங்கம். இன்னொரு நெஞ்செழுத்தும் என் பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டிடுவியா, நான் உயிரோடு இருக்கும்போது அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க மகாலிங்கம். சீனு ஏதோ ஒரு பதட்டத்திலேயே கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக ஜானகியும் கவனிச்சுக்கிறாங்க. மாமா இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நிச்சயமாக என்னை ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. கிஷோர் குமார் கிட்ட கேட்குறாங்க, மாயாவோட பொண்ணு ரீச் ஆகவே இல்லை, மாயாவை இன்னும் காணுமேன்னு கேட்குறாங்க. அவங்க ரெடியாகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயர் அவசரப்படுறாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, பொதுவாகவே ஐயர் வரதுக்கு தான் லேட் ஆகும், இங்கே என்ன பொண்ணு மாப்பிள்ளை வரதுக்கே லேட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் தான் இந்த ஓமத்தை வளர்த்துக்கிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுன்னு ஐயர் கேட்குறாங்க. கரெக்டாக வாசல்ல அப்படியே அலங்கார காரில் வந்து இறங்குறாங்க நம்ம மாயா. மாயா வந்ததும் மணமேடிக்கு போகிறாங்க. மாயா யார் தேடுற அப்படின்னு கிஷோர் கேட்குறாங்க. மாயா எதுவும் பேசாமல் தேடிக்கிட்டே நிற்கிறாங்க. அடடா மாயாவை பார்க்குறக்கே 1000 கண் வேணும் போல இருக்குங்கிறாங்க மணிவண்ணன். இப்படி ஒரு லட்சணமான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்க இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பத்மா. கல்யாணம் நடக்க போதும் மாயாவோட அழகை பாராட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. போதும் போதும், நீங்கள் பாராட்டின லட்சணம் நம்மளையே நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தி அவள் காதல் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவளை போய் புகழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பத்மா. பைத்திய மாதிரி பேசாமல் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருங்க, வேற ஏதாவது நான் சொல்லிட போகிறேன்னு பத்மா கோச்சுக்கிறாங்க. ரகுராம் தேடிட்டு இருந்தாங்க மாயா. அப்ப ரகுராம் அந்த பக்கமா இருந்து வந்துட்டாங்க. ரகுராமா பார்த்ததும் பெரியப்பா பெரியப்பான்னு ஓட பாக்குறாங்க. அப்பதான் கிஷோர் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. மாயா முகூர்த்தத்துக்கு நேராச்சு, எங்க போற அப்படிங்கிறாங்க. மாயா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கிஷோர் கேட்குறாங்க. கிஷோரோட கையை பட்டக்குன்னு தட்டி விட்டுட்டு மாயா ஒட்டமா ரகுராம் பக்கம் போறாங்க. பெரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மாயா ரகுராம கட்டி அழுகுறாங்க. மாயா என்னாச்சுன்னு கேட்குறாங்க ரகுராம். பெரியப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியப்பான்னு கெக்கி கெக்கி அழுகுறாங்க மாயா. அங்க வந்திருந்த எல்லாத்தோட முகத்துலயும் அவ்வளவு குழப்பம். கிஷோர் அதட்டுறாங்க. மாயா என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியாங்கிறாங்க. ஆமா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியப்பா, நான் கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பாங்கிறாங்க. மாயா மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து என்ன இப்படி கவுத்துட்டாலேன்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பெரியப்பா நான் தப்பு பண்ண பார்த்த நல்ல வேலை, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் பெரியப்பான்னு அழுகுறாங்க மாயா. நீங்க என்னைய வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடாதீங்க பெரியப்பா, நான் மன்னிச்சிடுங்க பெரியப்பான்னு மாயா ரகுராம் காலில் விழுந்து கதறாங்க. மாயா என்னாச்சு அப்படின்னு தூக்கி விடுறாங்க ரகுராம். மாயா நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. மாயா ரெடியா இருக்கும்போது அப்ப கார் வந்துருச்சு, சீக்கிரம் வாமா அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட போட்டோவை தேடுறாங்க. போட்டோ இங்க தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு காணுமே, சரி கண்டிப்பா பெருமா வச்சிருப்பாங்க, பெருமா ரூம்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மாயா ஜானகி ரகுராம் ரூமுக்கு போறாங்க. அங்க போயும் தேடி பாக்குறாங்க. போட்டோவை எப்படியாவது முன்னாடி வச்சிருந்தா பெரியப்பா கண்ணில் பற்றணும், அவங்க வேற எங்கேயாவது வச்சிருக்கணும், அநேகமா இங்க தான் மறைச்சு வச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோவை திறந்து பாக்குறாங்க. பீரோவை திறந்து பார்க்கும்போது நிறைய புடவை இருக்கு. அந்த புடவைக்குள்ள தான் போட்டோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு புடவையெல்லாம் ஒன்னா கழிச்சு பாக்குறாங்க. அதுல இருந்து சந்தியாவோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோவையும் கையில எடுத்துக்கிட்டாங்க மாயா. இருந்தாலும் அப்போ நிறைய லெட்டர்ஸ் கீழே விழுகுது. என்னது லெட்டர்ஸ் இத்தனை இருக்கு, ஒரு லெட்டர் கூட பிரிக்கவே இல்லையே, இது என்ன லெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அம்மா கைப்பட எழுதின லெட்டர் அத்தனையும் பிரிக்காம வச்சிருந்திருக்காங்க ஜானகி. மாயா அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பாக்குறாங்க. நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிடக்கா, ஒரு தடவையாவது போன் எடுத்து பேசுக்கா, நான் போன் பண்றேன்னு எழுதியிருக்காங்க.
அம்மா அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க? ஏன் இப்படி கெஞ்சி கெஞ்சி லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கடிதமா எடுத்து படிக்கிறாங்க. பல லெட்டர் படிச்சு பார்த்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து மறுபடியும் படிச்சு பார்க்குறாங்க. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருந்தா கூட நீங்க என்ன மன்னிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிருந்த மாப்பிள்ளைய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதை எந்த ஒரு பெண்ணுமே மன்னிக்க மாட்டாதான். நான் பண்ணுனது தப்பு மட்டும் இல்ல, உங்களுக்கு செஞ்ச துரோகம். அதுலயும் பாவத்தையும் செஞ்சுட்டேன். எங்க அப்பாவும் இதனால இறந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அக்காவும் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சந்தியா எழுதியிருக்காங்க. உருக உருக உருகி எழுதியிருக்காங்க. இதை படிச்சு பார்த்தா மாயா மனசு அப்படியே உருகிருச்சு. மாலையும் கழுத்துமா நீ நின்ன போதும் உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தையும் தாங்க முடியாம தானே அப்பாவும் இருந்துட்டாரு. பாதிக்கப்பட்ட உன் மனசு எப்படி இருந்திருக்கும்னு சந்தியா எழுதுனதை நினைச்சு மாயா உருகி எழுதுகிட்டே படிக்கிறாங்க. மாயா அந்த லெட்டர் எல்லாம் போட்டுட்டு லேப்டாப்ல வந்து அவ அம்மாவோட கையெழுத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. மாயா அழுதுகிட்டே அம்மா நீ பண்ண அதே தப்ப இப்ப நானும் பண்ணியிருந்திருப்பேனே, நல்ல வேலை முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு போறாங்க. மாயா எல்லாரும் முன்னாடியும் பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தெரியாதனமா இப்போ தப்பு பண்ணியிருப்பேன். நல்ல வேலை நான் இந்த தப்பு பண்ண விரும்பல. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்கிறாங்க மாயா. இங்க எல்லாரையும் தலகுனிய வைக்கிற கல்யாணமே எனக்கு வேண்டாம் பெரியப்பா. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் அது மட்டும் இல்லை எங்க அம்மா செஞ்ச தப்ப நானும் செய்ய விரும்பலைன்னு சொல்றாங்க மாயா. வாங்க பெரியப்பா வாங்க பெரியமா வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. மாயா நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமானு கேட்குறாங்க கிஷோர். இல்லப்பா நான் இப்பதான் தெளிவா இருக்கேன், நான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்கிறாங்க மாயா. இது நானா தான் முடிவெடுத்தேன்னு மாயா சொல்லவும் தப்புன்னு யார் சொன்னான்னு கேட்குறாங்க கிஷோர். கிஷோர் அவங்க செய்யற தப்ப அடுத்தவங்க சொல்லி காட்டுற அளவுக்கு இன்னும் மாயா ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரகுராம். என் குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திற்காகத்தான் மாயா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. அவ கண்ணீர்லயே என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்கிறாங்க. எப்போ மாயா பெரியப்பாவும் பெரியமாவும் முக்கியம்னு நினைச்சிட்டாலோ அப்பவே உன்னோட முடிவுக்கு அவ கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இனிமே நீ மாயா விஷயத்துல தலையிடக்கூடாது. இன்னையிலேருந்து மாயா என்னோட பொண்ணு. இதே மாதிரி தான் இதே ஊர்ல தான் நீ ஒருத்திய 21 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தி நீ கூட்டிட்டு போ. அதே மாதிரி மாயாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போலாம் நீ நினைச்ச. மாயா இப்பதான் சரியான முடிவெடுத்திருக்கான்னு சொல்றாங்க ரகுராம். காதல் கல்யாணத்தை பண்ணி மொத்தமா ஊர் விட்டு ஓடி போலான்னு நீ முடிவு பண்ண. அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம், என் குடும்பம் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மாயா என் பக்கம் நிக்கிறா. மாயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அமெரிக்காவில் பிறந்து இங்க வந்து இருந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க கௌரவத்துக்காகவும் எங்க பெருமைக்காகவும் உன் ஆசையை நீ விட்டு கொடுத்துருக்கே. நீ ரொம்ப பெரிய மனுஷி, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்கிறாங்க ரகுராம். இப்ப சொல்றேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, மாயாவுக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஊரே அசந்து போற அளவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு ஒரு பத்திரிகையை அனுப்புறேன், நீயும் வந்து சேருன்னு கிஷோரை பார்த்து ரகுராம் சொல்றாங்க. சீனுவுக்கு 2வது தடவையா ஏமாற்றமாயிருக்கு. கூடி சீக்கிரமா ரகுராம் சீனு மாயாவோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மகாலிங்கம் ரகுராமோட மான மரியாதையை கெடுக்கிறதுக்காகத்தான் பொண்ணை சாருவை கொடுத்து அந்த குடும்ப கௌரவத்தை குறைக்கிறதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு ரகுராம் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு சாருவோட கல்யாணத்தை நிறுத்தி மாயாவை அந்த இடத்துல உட்கார வைப்பாங்களா, அவங்களோட காதல் வாழ்மான்னு நம்மளும் பார்க்கலாம். சீனு மாயாவோட காதல் வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கமா கார்த்தி தானா 2 பேர்த்தோட காதல் ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சோம். ஆனா புவனேஸ்வரி இடையில போந்து ஏதோ வேறொரு திட்டம் போட்டிருக்காங்க. அவங்களோட காதல் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கசப்பு வரும் மாதிரி தெரியுது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.